ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக சைக்கோ லவோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற பாட்டோட பெயிண்டார மாதிரி தெரிஞ்சேன் எம்ரலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஃப்ளோர்னா டல்ன வேகத்துலேயே அங்கேருந்து ரன் பண்ணப்படி ஓடுவாரா. இந்த மாதிரி ஓடினா கீழே விழுந்த ஜங்குக்கிட்டோம் டேயோட ஃபீட்டை தட்டி விட்டுருவாரு. தட்டி விட்டா டே இப்போ அப்படி ஃப்ளோரில் விழவும், ஜங்குக் ஏன்டா என்ன மாதிரி பண்ணுற, இதுக்குடா என்ன மாதிரி பண்ணுற, என்ன ஜங்குக்குனுங்கிற, எப்படி என்ன குக்கின்னு தானே கூப்பிடுவேன். இப்போ என்ன மவுட்டில் குக்கின்ங்கிற பேடே வரமாட்டேங்கிட்டு. இப்போ என்ன நான் குக்கின்னு கூப்பிட்டேங்கிறன்னு என்னை போக விட்டுருவியா? முடியவே முடியாது. ஏன் கூட தான் இருக்க போகிற. இதான் நம்ம ஹவுஸ். நீயும் நானும் லைஃப் எண்ட் ஆகிற வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம். நான் உன்னை பெட்ரூமை பார்த்துக்கிறேன் என்ன அப்படிங்கிற மாதிரி டேக்கு மேலே ஃபுல்லாக ஓவரானா. என்ன பண்ண நினைக்கிற ஜங்குக், என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஏன் என்கிட்ட இவ்வளோ வியர்டாக நண்டுக்கிற? எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான மூமெண்ட்டில் நண்டுக்கிற? என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி பயத்தில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், நீ தானே பேபி என்னை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணுற, நீ தானே நான் என்னை வேண்டாம் என்னை பிடிக்கலங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணி என்னை மூவ் ஆன் பண்ணுற. நம்ம லைஃப்குள்ளே மூவ் ஆன் ஆகிட்டா அப்புறம் இந்த குக்கியை நீ எப்போதுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டேன்ல? எனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் நம்ம லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டா அதுக்கப்புறம் நீ எப்போதுமே என்னை விட்டு மூவ் ஆன் ஆக மாட்டேன்ட்டு. அதான் உன் கூட நான் என் லைஃப்பை ஷேர் பண்ண வந்துருக்கேன். என்ன முதல்ல என்னை விட்டு மூவ் ஆன் ஆக அப்படிங்கிற மாதிரி டே டேக்கு மேலே ஓவராக இருக்கிற ஜங்குக்கோ புஷ் பண்ண ட்ரை பண்ண டேயோட 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணப்படி கிப்பாக பிடிச்ச பொசிஷன்லேயே டேயோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணப்படி, நீ இன்னைக்கு எவ்வளோ கட்டுனாலும் சரி, எப்படி கட்டுறனாலும் சரி, நான் டிசைட் பண்ணதான். நீ என் கூட தான் இருப்ப, லைஃப் எண்ட் ஆனதுக்கப்புறமும் என் கூட தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி டே வேர் பண்ணியிருக்க ஷார்ட்டில் 2 பட்டனை ரிமூவ் பண்ணவும், ஐயோ ஹயாங் அப்போவே சொன்னார், ஜங்கு கால் பண்ணானா பிக் பண்ணாட, பேசாட, அவனை தேடி எங்கேயும் போயிடாட, ஜங்கு கிட்ட போயிடாடன்னு அப்போவே வான் பண்ணார். நான் கேட்கவே இல்லை. ஃபீவர்னு சொன்னானுங்கிறதுக்காக பார்க்க வேண்டாம் பற்றி எனக்கு வேணும். ஹயாங் நீ எங்கே இருக்கிற ஹயாங் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா, சுகாவை கூப்பிட்றியா? இங்கே அவன் வரமாட்டான், அவனுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். சும்மா தேவையில்லாமல் ஹயாங்கிற கட்டத்துக்கு பதிலா குக்கின்னு கூப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி டேயோட நெக்கை பைட் பண்ணபடியே அப்படியே டேயோட ட்ரெஸ்ஸில் 2 பட்டனை ரிமூவ் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு டே கிரிப்பாக ஐஸை க்ளோஸ் பண்ணபடி கடறி அழுதா. ஜங்குக்கோட நெக்கில் அப்படியே ஒரு இன்ஜெக்ட் ஆகுது. இந்த மாதிரி இன்ஜெக்ட் ஆகிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அப்படியே லைட்டாக இன்ஜெக்ட் ஆன வேகத்துலேயே ஒரு மாதிரி கேர் ஆகி டே மேலேயே விழுந்தா. குக்கி உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி அப்படியே நம்ம ஜங்குக்கை லைட்டாக புஷ் பண்ணி ஃப்ளோரில் படுக்க வைக்கிறாரு. குக்கி உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே கப்பனப்படி பேசிகிட்டு இருந்தான். ஜங்குக்கிட்ட இருந்து அப்படியே நம்ம டேயை நம்ம சுகா புஷ் பண்ணி இழுக்கிறாரு. ஹயாங் முதல்ல ஷார்ட் பட்டனை போடு. ஹயாங் குக்கியை என்ன பண்ண நீ என்ன பண்ண குக்கியை? நான் எதுவுமே பண்ணலை. ஆனால் நீட்டாக எதுவும் நெக்கில் என்ன பண்ண? இங்கே பாரு ஜிமீன், முதல்ல இவனை ஹவுஸுக்கு கூட்டு போ. நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது சுகா. அப்புறம் என்ன, இவனை அங்கே இருந்து கூட்டிகிட்டு போ. ஹயாங்க இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? ஜங்குக்கு ஏன் இவ்வளோ வியாடாக நடந்துக்கிறான்? ஏன் குக்கியை இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறான்? குக்கிக்கு என்ன ப்ராப்ளம்? குக்கியை இந்த மாதிரி நடந்துக்கிறான். என்கிட்ட குக்கி இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டதே கிடையாது. குக்கியை இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி குக்கியை மறுபடியும் நம்ம ஜங்குக்கை மறுபடியும் அப்படியே தூக்கலாம். மயக்கத்தில் இருக்கிறாரில் அவர் அப்படியே தூக்கலாங்கிற மாதிரி வேண்டாம். டேயை புஷ் பண்ணி இழுத்த வேகத்துலேயே ஜிமினாவை பிடிச்சி தள்ளுறாரு. ஜிமின் அவனுக்கு 2 கூட்டிகிட்டு போ. இங்கே பாருட்டே, அவனுக்கு நான் மயக்க இன்ஜெக்ஷன் தான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். அது 1/2 hour தான் இந்த இன்ஜெக்ஷன் ஒர்க் ஆகும். 1/2 hour அப்புறம் அவன் எழுந்து இதே பிளேஸில் நீ நின்றுக்கிட்டு இருந்தது அவன் பார்த்தான். அப்புறம் என்னால் அப்போ சேவ் பண்ண முடியாது, இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் குக்கி அதான் நான் அங்கே தானே இருக்கிறேன், என் ஃப்ரெண்டை எனக்கு பார்த்துக்கிட்டு நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமின் அப்படியே நம்மகிட்டே அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் இப்போ ஒரு 1/2 hour ரெண்டாகுது. 1/2 hourல அப்படியே நம்ம ஜங்குக்கிட்டான் ஹெட்டில் ஹேண்ட்ஸ் வச்சபடி எழுந்துக்கிறாரு. என்ன ஆச்சு எனக்கு? நெக்லேட்டை வேகமாக குத்துன மாதிரி இருந்துச்சு. என் பேபி இதுவே நான் அட்டாக் பண்ணிட்டேன் என்ன? இல்லையே, பேபியோட ஹேண்ட்ஸை நாளாக பிடிச்சிருந்தேன். என் நெக்கில் இப்போ என்னது பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி நெக்கெல்லாம் டச் பண்ணி பார்க்குறாரு. இப்போ அந்த இன்ஜெக்ஷன் எதுவுமே இல்லாத பார்த்துட்டு
ஏதோ நெக்கில் குட்டின மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆமாம், எங்கே என்னோட டே? ஆ டேங் டேங் எங்கே அப்படிங்கிற மாதிரி பெட்ரூம்லேருந்து எழுந்த வேகத்திலேயே நேராக டேயோட நேமை சொல்லி கூப்பிட்டபடியே டேங் டேங் டேங்குங்கிற மாதிரி கரெக்டாக ஹாலுக்கு வேண்டாம். சுகா ஹால்லடா உட்காந்துருந்து ஃப்ரூட்டாக கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறத பட்டுட்டு சுகா நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஆ சுகா டே டே ரூம்குள்ள தானே இருந்தா? ஆ டே ரூம்குள்ள தானே இருந்தா? எங்கே டே? ஆ டே ரூம்குள்ள இருந்தானா? என்னடா சொல்லிகிட்டு இருக்கேன்? நான் ரூம்குள்ளே வர சொல்ல நீ தான் ஒரு மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்த. பார்க்க கொஞ்சம் மயக்கத்தில் இருந்த மாதிரியும் தெரிஞ்சிச்சு. வாட்டர்லாம் தெளித்து பார்த்தேன். ஒரு வேளை நீ எதுவும் ட்ரிங்க் பண்ணிட்டியோன்னு நினச்சிட்டு தான் அவனை ஃப்ரீ பண்ணி விட்டுருந்தேன். என்ன ட்ரிங்க் பண்ண போடல எதுவும் டேட் தெரிஞ்சானா என்ன? சுகா என்ன சொல்கிற? நான் ட்ரக்ஸோ ட்ரிங்கோ எதுவும் எடுத்துக்கல. நான் டே கால் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வர சொன்னேன். அவன் வேண்டாம் அந்த ரூம்குள்ளே தான் இருந்தான். நான்டா டேக்கிட்ட நான் டேக்கிட்ட வந்து சுகர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. டே என் கூட தான் இருந்தான். நான் டேட்ட பேசிகிட்டு இருந்தேன். டே என் கூட தான் இருந்தான். டே எங்கே? என் டே எங்கே? என்னோட டே எங்கே அப்படிங்கிற மாதிரி சுகோட ஷேட் கலரை கிரிப்பாக பூச்சிப்படி பயங்கரமாக கத்துறாரு. என் டே எங்கே வச்சேன்? என் டே எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி இப்படி கட்டவும். இங்கே பாரு ஜொங்குக்கா, நான் ஹவுஸ்குள்ளே என்ட்ராக சொல்ல நீ மட்டும் தாண்டா இருந்த. இப்படி டேங்கிறது மாதிரி கரெக்டாக போயிட்டா என் டவுட்டு கான்ஸ்லேருந்து மயங்கி விழுந்துருப்பே இருக்கும். என்னை ஏமாற்றிய நீ, உங்ககிட்ட பேசுகிறது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நேராக டேயோட ஹவுஸுக்கே கிளம்பி ஒரு வரான மாதிரி கிளம்பி உண்டா. அங்கே டே இருந்திருக்க மாட்டார். டேயே ஜிமினா ஏர்போர்ட்டுக்கே கூப்பிட்டு போயிருந்துருப்பார். சுகா சொல்லியிருந்தா இருப்பார்ல டே வந்து அடர் கண்ட்ரிக்கு அனுப்பிடணும், இங்கே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி. அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா ஏர்போர்ட்டுக்கே கூப்பிட்டு போயிருந்துருப்பார். இவர் நேராக டேயோட ஹவுஸில் வந்து டேயை தேடி பார்க்குறாரு, செக் பண்ணி பார்க்குறாரு. டே இல்லைனுங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு திரும்பவும் அடே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. டே வந்தான், என் கூட தான் இருந்தான். என் டே நான் இந்த மாதிரி ஹக் பண்ணியிருந்தேன். என் டே என் கூட தான் இருந்தான். சுகா என்கிட்ட ஏதோ கேம் ஆடிட்டல அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக டென்ஷனில் இருந்தா. இப்போ அந்த ஃபாஸ்ட்டு மெமரி அந்த 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள அந்த மெமரி மட்டுமே பிரேக் ஆகி இப்போ நம்ம டே தான் கட்டுட்டு வேணாம் ஜங்குக், அந்த மாதிரி பண்ணாத ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக். உனக்கு தெரியும்ல நான் வந்து எவ்வளோ சென்சிட்டிவ்னு எனக்கு புரியும்ல. என்கிட்ட எதுவும் ப்ளே பண்ணாத ஜங்குக். சாரி ஜங்குக், நான் பண்ண தப்பு தான். ரிங் அந்த மாதிரி நான் போட்டிருக்கக்கூடாது. நான் ரிங் போட்டுக்கிறேன். சைன் பண்ணணுமா? பேப்பரில் கூட சைன் பண்ணுறேன். ப்ளீஸ் வேண்டாமே. அதெல்லாம் இனி எனக்கு தேவையே இல்லை. மேரேஜ் பண்ணி ஒய்ஃபாக உன்னை ஃபீல் பண்ணலான்னு நினச்சேன். நீ தான் எனக்கு எதுவுமே வேண்டாம், டேரெக்டாக என்ன அப்படியே எடுத்துக்கோனுங்கிறேன். பின்ன என்ன வேண்டாம் சொன்னா கேளு அப்படிங்கிற மாதிரி டேக்கு மேலே ஓவராக இருக்கிற ஜொங்குக்கு புஷ் பண்ணி எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. போன டைம் வந்து தன்னோட ஹயாங் சேவ் பண்ணிட்டான். இப்போ நான் எங்கே இருக்கேங்கிறதே என் ஹயாங்க்கு தெரியாதே. என்னை யார் இப்போ ஜொங்குக்கிட்டேருந்து சேவ் பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஹயாங் நீ எங்கே இருக்கிற? நான் இந்த பிளேஸில் லாக் ஆகிருக்கிறேன். ஜொங்குக்கு என்னை லாக் பண்ணியிருக்கிறான். எல்லா டைமும் நீ தானே வந்து என்னை சேவ் பண்ண. ப்ளீஸ் இந்த ஒரு டைமு என்னை வந்து சேவ் பண்ணிடு. ப்ளீஸ் ஜொங்குக்கிட்டேருந்து என்னை சேவ் பண்ணு ஹயாங்குங்கிற மாதிரி பயங்கர எமோஷ்னலாக க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா நம்ம ஜொங்குக்கு அப்புறம் இல்லை டேயோட ஹேண்ட்ஸை லாக் பண்ணபடி டேக்கிட்ட ப்ளே பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இங்கே நம்ம டே ஜொங்குக்கிட்ட எப்படி ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ சுகாவோட ஹவுஸை தான் கட்டுட்டு சுகாவோட ரூமில் தான் இருக்கிறாரு. சுகாவுக்கு ஒரு மாதிரி அப்படி லைட்டாக ஹார்ட் பெயின் ஆகுது. என்னாச்சு சுகா, ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுற? ஒன்றும் இல்லை ஜிமின், எனக்கு கொஞ்சம் வாட்டர் ஸ்கிப் பண்ணிட்டுவாங்க. சரி ரூமில் வாட்டர் இல்லை, நான் கிச்சனில் போய்ட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போனோம். சுகா அப்படியே எழுந்து பால்கனிக்கு வராரு. எனக்கு ஏன் இந்த அளவுக்கு செஸ்ஸு பெயின் ஆகுது? எதுவும் பட்டன்லாம் வந்த மாதிரி இருக்குது. என்னவா இருக்கும்? ஒருவேளை டேக் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ? டேக்கு என் ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுதா என்ன? டே மட்டும்தான் இப்போ என் பக்கத்தில் இல்லை. எனக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீலாக இருக்கிற இந்த மூமெண்ட் ஒரு மாதிரி பதட்டமாக்குது. கண்டிப்பாக ஜொங்குக்கு ஏதோ டே பண்ணுற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. என் டே எந்த பிளேஸில் எப்படி இருக்கான்னு தெரியலையே. என் டேக்கு ஏதாவது ப்ராப்ளமா?
டேக்கு என்னோட ஹெல்ப் தேவையா அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தான். இப்போ டே சைட்டு தான் காட்டுட்டு இப்போது நம்ம டேயை லாக் பண்ண பொசிஷனில் டே கூட நம்ம ஜங்குக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் டேயுமே ஃபுல்லாக டியரி ஐஸ்லேயே க்ரை பண்ண பொசிஷன்லேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ டைம் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே மூவ் ஆன இருக்கும். நம்ம டே பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணி ஜங்கு கூட ஃபைட் பண்ண மூமெண்ட்டு, க்ரை பண்ண மூமெண்ட்டு, வேறு ஜங்கு கூட க்ளோஸிங்காக இருந்த மூமெண்ட்டில் ஃபுல்லாக டயர்டாகி ஆட்டோமேட்டிக்காக நம்ம டே கான்சல்ன்ட் இருப்பார். இந்த மாதிரி கான்சல்ன்ட் டே அப்படியே பொறுமையாக கொண்டு வந்து பெட்டில் நம்ம ஜங்கு ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு, என்னம்மா கோவம் வருது பா, செஸ்ஸை எப்படி கீறியிருக்காமரு, அந்த அளவுக்காடா உனக்கு நைல்ஸ் இருக்குது, இரு அந்த ஃபிங்கர் இருக்க மொட்டை நைல்ஸையும் கட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து ஜங்குக்கு செஸ்ஸில் நல்லா ட்ரீ கோடு நைல் மார்க்கு போட்டு விட்ருக்காரு நம்ம. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கு அப்படியே லைட்டாக ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணபடி பேபிக்கு இப்போல்லாம் வர வர ரொம்ப கோவம் வருது, என்னம்மா நம்மளை அட்டாக் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான நைல் மார்க்குக்கு மெடிசன் அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். சுகாவுக்கிட்ட இருந்து கால் ஜங்குக்கு வருது. அந்த காலை நோட் பண்ணபடி, பேபி ஓ ஹயாங்க்கு நீங்கள் என்கிட்ட கதிரி ஹயாங்னால்தல்ல அவனுக்கு ஃபீல் ஆயிடுச்சு போலுக்கு. இவ்வளோ நேரம் என்னடா பண்ண எடுடா பண்ணன்னு யோசிச்சுட்டு டேரெக்டாக எனக்கே கால் பண்ணியிருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த காலை பிக் பண்ணிவிட்டு, என்னாச்சு சுகா, என்ன கால் பண்ணியிருக்கேன், ஜங்குக் நீ இப்போ எங்கே இருக்கிற, நான் எங்கே இருப்பேன், என்னோடய ஹவுஸில் தான் இருக்கிறேன். ஜங்குக் என்ன ஏதாவது சொல்லணுமா என்ன, ஜங்குக் நான் வந்து உங்ககிட்ட கேட்ட தப்பா எடுத்துக்காடு, டேய் எங்கடா வச்சுருக்கேன், டேய் எங்கடா வச்சுருக்கேன், என் பிரதர் என்னடா பண்ணிகிட்ருக்கேன், உன் டே நான் எங்கே வச்சுருக்கேன், நானும் டேட்டுன்னு தேடிட்டுருக்கேன். ஜங்குக்கு நான் ஒன்றும் போயிட்டு கிடையாது, முட்டாளும் கிடையாது. டே மிஸ் ஆகிட்டான்னு சொல்லி உங்ககிட்ட சொன்ன டே நீ டேயை தேடி எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணலை, அப்போவே எனக்கு புரியலையா டே உன்கிட்ட தான் இருக்கான்ட்டு. சரி உங்ககிட்ட கேட்காண்டானுங்கிற மாதிரி தான் நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என் டே என்ன பண்ணேன், என் டேட்ட நான் இப்போவே பேசணும், முதல்ல என் டேட்ட மொபைலை கொடு. டே என்கிட்ட இல்லைன்னுங்கிற மறுபடியும் என் டே நீ தான் வச்சுருக்கேன்னுங்கிற. ஜங்குக் உன்னை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நீ என்னோடய ஃப்ரெண்டு, சேர்லேருந்து நான் உன் கூட இருக்கிறேன். என் ஜங்குக்கு என்ன மாட்டி எப்போ என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவானுங்கிறது தெரியும். டே மிஸ் ஆகிட்டான், டே யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இத்தனை டேஸ் நீ டேயை தேடவே இல்லை, அப்போ டேயை கிட்னாப் பண்ணி வச்சுருக்குது நீ தானே, டே உன் பக்கத்தில் இருக்க போயிட்டேனே, நீ ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற, சொல்லுடா டே நீ தானே வச்சுருக்க, டே நீ தான் கிட்னாப் பண்ணியிருக்க, ப்ளீஸ் நான் டேட்ட பேசணும், நீ மொபைலை மட்டும் கொடு, டேட்டு நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவன் ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிட்ருக்கான். டே எங்கிட்டா இருக்கிறான், டே நான் தான் கிட்னாப் பண்ணேன், என்ன திமிரு இருந்தால் என்கிட்ட ஏன் டேயை பிரித்து அடருக்குன்றிருக்கு அவனை அனுப்பி எனக்கே தெரியாமல் என் பிபிக்கு மேரேஜ் ஒர்க் வரைக்கும் பண்ணுவேன் சுகானி, உனக்கு நல்லா தெரியும்ல நான் என் டே எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்ட்டு. பக்கத்தில் என்னென்ன பார்த்துட்டு இருந்தேன், அப்படி இருக்க சொல்ல எப்படிடா என் டே இன்னொரு பர்சன்ட்டுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க உங்கள் அத்தனை பர்சன்ட்ஸ்க்கும் திங்கிங் வந்துச்சு. அதான் நீங்களாம் எதுக்கு டேக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணி உங்ககிட்ட ரெண்டு டேயை பிரிச்சிட்டேன். டே நீ என் கூட மட்டும்தான் இருப்பான், நான் டேயை பற்றமாக பார்த்துப்பேன், டே நீ யாருக்கும் கிடைக்க மாட்டான், நீயுமே டேயை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுவோம். ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் என்ன மாதிரிலாம் பேசி பயமுட்டாது ஜங்குக், நான் டேட்ட பேசணும் ஜங்குக். அதுதான் அவன் ஸ்லீப் பண்ணுறானுங்கிறோம்ல, சரி அவனை நான் பார்க்கணும், வீடியோ காலுக்கு வா. வீடியோ காலுக்கு வந்தால் ஏன் டே இந்த மாதிரி பெட்டில் பட்டிருக்கான்னு கேட்பானே. வீடியோ காலுக்கெலாம் என்னால் வர முடியாது, ஒரே ஒரு பிக்கு வேணால் எடுத்து அனுப்புகிறேன், ஓகேயா. அது போட்டோம். ஜங்குக்கு அப்படியே டேயை ஒரு பிக் எடுக்கிறாரு. பிக் எடுத்து அப்படியே நம்ம சுகாவுக்கு அனுப்பவும், என்ன டே ஏன் அப்படி ஃபுல்லாக பெட்ஷீட் கவர் பண்ணபடி சிலி பண்ணிகிட்ருக்கான், ஏன் பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணுவ குளிர்டுன்னு தான் அவன் கவர் பண்ணியிருக்கான். ஜங்குக்கு டே என்னடா பண்ண, என் டே என்னடா பண்ணியிருக்கேன், ஏதாவது அவனை பண்ணிட்டே என்ன பண்ணிட்டே என்ன, டே அவன் ஏன் பிபி அவனை நான் ஒன்றும் பண்ணலை, அவன் ஸ்லீப் தான் பண்ணிகிட்ருக்கான். இங்கே பாரு ஜங்குக், எனக்கு நல்லா தெரியும் டேக்கு இந்த மாதிரி பெட்ஷீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது, ஏன் பெட்ஷீட்டை வச்சு ஸ்லீப் பண்ணுறதே அவனுக்கு பிடிக்காது, ஆனால் அவன் பாடி முழுக்க ஃபுல்லாக கவர் பண்ணபடி எப்படி ஸ்லீப் பண்ணுவான், ஹே அப்படி இங்கே வந்து பழகிட்டான் அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணால் இவன் ஏதோ பண்ணியிருக்கான், ஆனால் என்னங்கிறது தெரியலையே,
டே ஜங்குக்கிட்ட இருக்கான்னு கேட்பறது ஃபுல்லாக ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஆனால் நான் டே எப்படி ஜங்குக்கோட பிளேஸ்லேருந்து கூட்டிகிட்டு வரட்டு? சரி சரி பார்த்துக்கலாம். எப்படியாவது ஜங்குக்கிட்ட எதையாவது பேசிக்கிட்டே என் ஹவுஸுக்கு கூட்டுன்றணும் அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தான். அந்த காலை கட் பண்ண பொசிஷன்லேயே டேக்கு பக்கத்துலேயே அப்படியே நம்ம ஜங்குக் பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி டேயோட ஹேர் அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணபடி டேயோட ஃபேஸை மட்டும் பார்த்துட்ருக்காரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடு. மார்னிங் தான் நம்ம டே அப்படியே லைட்டாக டயர்ட்னஸில் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பக்கத்தில் நம்ம ஜங்குக்கெலாம் இல்லை. அந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே பெட்டில் குள்ளேருந்து உட்காந்து பயங்கரமாக கதறி கதறி அழுதுகிட்டு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி க்ரை பண்ணுற சவுண்டு கிச்சனில் ஃபுட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம ஜங்குக்கு கேட்குது. நேராக நம்ம ஜங்குக் அப்படியே அந்த பெட்ரூம் கிளீன்றாக்கி ஏன் பேபி எதுக்கு அழுறா, என்ன ஏதாவது பெயின் ஆயிடுச்சா, ஏதாவது மெடிசன் வேணுமானுங்கிற மாரி எப்படி நம்ம ஜங்குக் என்றானா பெட்லேருந்து எழுந்த வேகத்துலேயும் நம்ம ஜங்குக்கை பயங்கரமாக அடிக்கிறாரு. ஹேண்ட்ஸில் கிடைக்கிற எல்லா திங்ஸையும் தூக்கி வர போடுறாரு. ஜங்குக்கிட்ட வேகமாக வந்து ஜங்குக்கோட சீக்ஸ்லலாம் ஸ்லாப் பண்ணுறாரு. அவரோட கோவத்தை போட்டுட்டையும் ஜங்குக்கு மேலே அப்படியே ஃபுல்லாக காட்டுவாரா, அந்த மாதிரி காட்டுனோம். டே அடிச்சுட்டு போகிறானுங்கிற மாரி அப்படியே நம்ம ஜங்குக்கு ஸ்டாச்சு மாதிரியே நிற்பாரா. இந்த மாதிரி நின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சுட்டு நம்ம டேயே டயர்டாகி அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துருந்து பயங்கரமாக அழுறாரு. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன், எதுக்குடா இந்த மாதிரி பண்ணுறேன், நான் எவ்வளோ தூரத்துக்கு உங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி என்கிட்ட எப்படி உன்னால் ப்ளே பண்ண முடிஞ்சிச்சு, நீ என் குக்கியே கிடையாது, என் குக்கி எப்போவோ டெட் ஆகிட்டான், இங்கே இருக்கிறது ஒன்று என் குக்கி கிடையாது, அதான் எனக்கு ஃபஸ்ட்லேயே தெரிஞ்சிடுச்சு, எல்லாம் எனக்கு என்ன சொல்லணும், ஜங்குக்கு லவ் பண்ணாடு நீ ஹயாங் வான் பண்ண சொல்ல நான் கேட்டுருக்கணுங்கிற மாதிரி தேம்பி அழுதுகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தான். டேயோட ஃபேஸை கப்பனை வந்தா ஜங்கு கூட ஆன்சர் தட்டி விடுறாரு. நம்ம ஜங்கு கம்ப்ளீட் டே ப்ராடஸ்ட்லி தூக்கினபடி ஏன் பேபி இவ்வளோக்குள்ளே கோவப்படுற, எதுக்கு கோவப்படுற, சரி ஒன்றும் இல்லை பா பெட்டில் உட்காந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பெட்டில் உட்கார வச்சான். என்கிட்ட தான் என்னென்ன எடுக்கணும், என்னென்ன ஃபீல் பண்ணணும்னு எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிட்டல, ஹேண்ட்ஸ் எல்லாம் என்ன கீழ் பண்ணிடுங்கிற மாதிரி கோவத்தில் நம்மகிட்ட இந்த மாதிரி கட்டினா எதுக்கு இந்த மாதிரி விளம்ப கட்டி என்ன டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் கட்டாட்ட ரெஸ்டட் அமைதியா தேவையில்லாமல் கட்டி என்னை டென்ஷன் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சான். நம்ம வந்து எதையுமே பேசாமல் ஜங்குக்கப்பட்டபடி அப்செட்லேயும் டென்ஷன்லேயும் பெயின்லேயும் அப்படியே க்ரை பண்ணேன். சரி சாரி நீ நேற்று ரிங்லான்னு தூக்கி போட்டு எல்லாத்தையும் அந்த மேரேஜ் மூமெண்ட்டை மட்டும் பிரேக் பண்ணிட்டு இல்லை கோவட்டெல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ என்ன இந்த குக்கி தானே லவ் பண்ணேன், இந்த குக்கி மேலே தானே உனக்கு ஃபீலிங் இருந்துச்சு, இந்த குக்கி தானே உனக்கு எல்லாங்கிற மாதிரி திங்க் பண்ணேன், இந்த குக்கி கூட தானே ஃபுல்லாக இருந்தேன், பின்னே இந்த மாதிரி இப்படி க்ரை பண்ணி அழுதுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டேக்கு பக்கத்துலேயே பெட்டில் சிலி பண்ணப்படி டேக்கிட்ட இந்த மாதிரி பேசினோம். முதல்ல இங்கேருந்து எழுந்து போச்சவங்க உன்னை பார்க்க சொல்லலாம், நீ என்கிட்ட ப்ளே பண்ண மூமெண்ட்டு தான் திங்க் ஆகுது. அப்படியா, சரி க்ரை பண்ணாட நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வரேன், நீ அல்லாட்டானே நான் இப்போ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே ரூமை விட்டு வெளியே போனேன். டேக்கு என்ன பண்ண ஏது பண்ண தெரியாமல் இன்னும் பயங்கரமாக க்ரை பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. டேக்கான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு வந்து ஜங்குக்கே டேக்கு ஃபீட் பண்ணி விடுறாரு. டேயுமே ஜங்குக்கு பயமுட்டு இருப்பார்ல, அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்கு கொடுக்குற ஃபுட்டை எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் ரொம்ப அமைதியாகவே சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாரு. டேக்கு ஃபுட்டை கொடுத்துட்டு மெடிசனையும் போட வச்சுட்டு பொறுமையாக பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு நான் ஒர்க்கெல்லாம் குயிக்காக வந்துடுவேன் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நேராக ஹவுஸை லாக் பண்ண பொசிஷன்லேயே அவர் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டாரு. இப்போ எங்கே எப்படி டைம் ஸ்கிப் ஆகுது, அப்படியே ஒரு 2 வீக் மூவ் ஆனால் இருக்கும். 2 வீக்குமே நம்ம ஜங்குக்கோட ஹவுஸ்லேயே தான் இருந்திருப்பார். அன்றைக்கி ஒன் டே மட்டும்தான் நம்ம கிட்ட அவ்வளோ ரூடாக நின்றுருப்பார். அப்புறம் நம்ம கிட்ட எப்போது மாதிரி நார்மலாக பேசுகிற மாதிரியே பேசியிருப்பார். நம்ம ஃபுல்லாக நம்ம ஜங்குக்கு இக்னோர் பண்ணபடி பெட்ரூம்குள்ளே நம்ம ஜங்குக்கை வர முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பார். ரூம்குள்ளே வந்துட்டீங்கன்னா நான் ஏதாவது பண்ணுவேனுங்கிற மாதிரி கட்டியிருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கே நம்ம ஸ்லீப் பண்ணதுக்கப்புறம் தான் ஜங்குக்கு அப்படியே ரூம்குள்ளே டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி டேயோட ஃபேஸை நோட் பண்ணிவிட்டு ஒர்க்குக்கு போயிருப்பார். இப்போ அப்படியே ஒரு 2 வீக்ஸ் கிட்ட மூவ் ஆன் ஆகிருக்கும். அவரோட ரூமில் தான் உட்காண்ட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு எப்போது மாதிரி போலீஸ் ஒர்க்குக்கு போயிருப்பார். இப்போ ஒரு நைட்டு 9 o'clock ஆயிடுச்சு. டேக்கான ஃபுட்டு மெடிசனு
எல்லாத்தையுமே டேக்கு எடுன்னு டேவையோட கரெக்டாக டேயோட டேபிள் பக்கத்துலேயே நம்ம ஜொங்குக்கு வச்சுட்டு போயிடுவார். டே எடுத்து சாப்பிட்ருவார். அந்த மூமெண்ட்டுக்கு நைட்டுக்கான ஃபுட்டு இன்னுமே டேயோட டேபிள் பக்கத்துக்கு வரலாம். டே அப்படியே பெட்டில் எழுந்து உட்காந்து பார்க்குறாரு. அப்போவே இந்த ஜங்குக்கு வந்துட்டானே, 9:00க்கு மேலே ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்லேயே நோட் பண்ணால் கரெக்டாக பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்குள்ளே என்ட்ராகிறாரு. ஜங்குக்கு பார்த்தோன்னே அப்படியே பெட்டில் அமைதியாக பெட்ஷீட் விட்டு ஃபுல்லாக கவர் பண்ணபடி ஸ்லீப் பண்ணபடி பட்டுப்பாரா அந்த மாதிரி பட்டுக்கிட்டான். கொஞ்சம் லேட்டாகிட்டுட்டேம்மா சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஃபுட்டும் மில்க் ஷேக்கையும் வச்சுட்டு வாட்டர் பாட்டிலையும் நம்ம பக்கத்துலேயே வைக்கிறாரு. எல்லாத்தையுமே வச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போவாரா. இந்த மாதிரி போனால் ஃபுட்டை பொறுமையாக அப்படியே எடுத்து சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தான். எங்கே இந்த மாதிரி இருந்தா இப்போ நம்ம ஜொங்குக்கிட்டான் கரெக்டாக கீழே வராரு. இந்த மாதிரி கீழே வேண்டா கீழே ஒரு சீக்ரெட் ரூம் உண்டுல்ல, அந்த ரூம்குள்ளே தான் நம்ம சுகா இருக்கிறாரு. சுகா கிட்ட கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு கொண்டு நிற்கவும், என்னடா என்ன இந்த பிளேஸில் தான் எங்கேயும் அந்த பசண்டை பிடிச்சி வச்சுருக்கேன்னா இந்த ரூம்குள்ளே கொண்டு வந்து விட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும், ஏன்டா ரூமுக்குள்ளே வந்தல்ல லைட்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தா தானே தெரியும்னுங்கிற மாதிரி ஜொங்கு கம்பெனி லைட்டை போட்டால் ஒரு பசண்டை சேரில் நம்ம ஜொங்கு பயங்கரமாக கட்டி வச்சுருக்காரு. இதை போட்டுட்டு நம்ம சுகா ஹாப்பியாகிம் எப்படியோ நம்மக்கிட்ட பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தவனை கடைசியில் பிடிச்சிட்ட போலுக்கே. ஏன்டா என்ன எத்தனை டைம் என் ஹேண்ட்ஸ்லேருந்து தப்பிச்சிருப்பேன், என்கிட்ட தப்பிச்ச நீ அவங்கிட்ட மாட்டிட்ட பற்றியா அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணபடி ஸ்மைல் பண்ணபடி ஆப்போசிட்டில் ஒரு கேங்ஸ்டரோட பாடி கார்டில் ஒரு பசங்க தான். இவங்க 2 பேரும் பிடிக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் சிக்கன் இருக்க மாட்டான். ஆனால் ஏதோ ஒரு மூமெண்ட்டில் நம்ம ஜங்குக் அந்த பர்சனை பிடிச்சி கொண்டு வந்து இந்த ரூமுக்குள்ளே லாக் பண்ணி வச்சுருக்காரு. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம சுகாடாம், நீ இரு ஜங்குக், நான் கேட்குறேன், அவன் கண்டிப்பாக அந்த ஹெட் மாஃபியா யாருங்கிறத சொல்லாமல் இங்கேருந்து எங்கேயும் போக மாட்டான், நான் கேட்குறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உன்னோட ஹெட்டு யார், அவனோட டீட்டெயிலை எனக்கு கொடு, அவன் என்னென்ன ஒர்க் பண்ணுவான், அவன் எந்த பிளேஸ்க்கு இப்போ வருவான், அவனை நாங்கள் பிடிக்கணுங்கிற மாதிரி என்ன மாதிரி இஷ்யூவா 1 by 1 அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸ்கிட்ட கேட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தா அந்த பர்சன்ட் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சாதானே நான் சொல்ல முடியுங்கிற மாதிரி என்ன மாதிரி அந்த பர்சன்ட் பேசிக்கிட்டு இருக்க ஜங்குக்கு கடுப்பு எங்கேயோ போகுது. இங்கே பாருடா, நான் விட்டு சாஃப்டாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவனை நீ டென்ஷன் மேலே டென்ஷன் ஆக்காத, உன்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கணுமேன்னு கேட்டுக்காக்கட்டான். அவன் உன்னை இப்படி கட்டி வச்சதோடு விட்டுருக்கான். இல்லைன்னு வையன், உன்னை அவன் ஃபினிஷ் பண்ணி எப்போவோ முடிச்சுருந்துருப்பான். ஒழுங்கா சொல்லு, உன்னோட பாஸ் எந்த பிளேஸில் இருக்கானுங்கிறது சொல்லுங்கிற மாதிரி சுகா ஃபோர்ஸ் மேலே ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் சுகாவாலையும் டென்ஷனை தாங்கிக்க முடியாமல் பக்கத்தில் இருக்கிற இரும்பு பைப்பை எடுத்து அடிச்சிருவார். ஏண்டா என்னை பாட்டா எப்படிடா தெரியுது, என்னை நான் ரொம்ப சாஃப்டாக பேசிகிட்டு இருக்கிறதுனால என்னாலலாம் அடிக்க முடியாது, பனிஷ் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, என்னை டென்ஷன் ஆக்காத, ஒழுங்கு மரியாதையாக உன் பாஸ் இருக்கிற பிளேஸை சொல்லி கண்டிப்பாக உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சுகா கோவத்தில் 100% அடிக்க அவன் பெயின் தாங்க முடியாமல் பயங்கரமாக கட்டுவானா. இந்த மாதிரி கட்டுனான். இந்த சவுண்ட் ரூமில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க டேக்குமே கேட்குது. என்ன சவுண்டு கேட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே வந்து ஷாக்காக வர. அந்த மாதிரி ஷாக் ஆகி இவன் மட்டும்தானே ஹவுஸில் இருக்கிறான், வேறு ஏதோ வாய்ஸ் கேட்குது, என்ன சவுண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்ட அப்படியே பெட்டில் எழுந்து உட்காருவார். அந்த மாதிரி எழுந்து உட்காண்டாம். நம்ம சுகா அடிக்கிறத அடிச்சுட்டு டென்ஷன் ஆகி நானும் சரி போனா போடுன்னு திங்க் பண்ணி அவங்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றலான்னு நினச்சேன், இதுக்கு மேலே அவன்கிட்ட தாண்டா உன்னை விடணுங்கிற மாதிரி ஜங்குக் நீ பாட்டுக்காடா, இதுக்கப்புறம் நீ கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டாக இவனுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுங்கிற மாதிரி சுகா அப்படியே அங்கே இருக்கிற ஒரு சோஃபாவில் வந்து உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காண்டா இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன், இப்போ நான் யாருங்கிறத காட்டட்டுமாங்கிற மாதிரி ஜங்குக்கு வில்லட்டனமாக சிரிச்சபடி உன் பாஸ் இருக்கிற பிளேஸ் உனக்கு தெரியாது, அவன் என்ன சீக்ரெட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல, இப்போ அவன் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், நெக்ஸ்ட்டு என்ன பிளான், அது எதுவுமே உனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஜஸ்ட்டு பாடி கார்டாக மட்டும்தான் ஒர்க் பண்ணுறேன். ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்களோட டைஸ்லலாம் அப்படியே நைஃபை வச்சு சொருகு வரா. இந்த மாதிரி ஜேக்கி சொருகிறத பட்டுட்டு சுகாவே ஒரு டயத்தில் ஷாக் ஆயிடுவார். இந்த மாதிரி ஷாக் ஆனால் அந்த பசண்ட் வலி தாங்க முடியாமல் பயங்கரமாக கத்துற சவுண்டு இப்போ பயங்கரமாகவே நம்ம டேக்கி கேட்குது. பயத்துலையே
நம்மட்டே அப்படியே அவர் இருந்த ரூமை விட்டு வெளியே வராரு. எங்கேருந்து இந்த சவுண்டு கேட்குது? யாரோ பயங்கரமாக கட்டுற மாதிரி இருக்குது. கீழே இருந்தால் வந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பொறுமையா ஹவுஸில் இருக்கானுங்கிறது கூட நம்ம ஜங்குக்கு மறந்து போச்சு. அந்த பொசிஷனில் அந்த பசங்கக்கிட்ட டைஸில் சொருகிறது, ஹேண்ட்ஸுக்கிட்ட ஜெஸ்ஸுக்கிட்டலாம் அப்படி கட் பண்ணி ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. உண்மையை சொல்ல மாட்டியா? பெயின் தாங்க முடியாமல் அப்போ பெயினில் துடிங்கிற மாதிரி இந்த மாதிரி அட்டாக் பண்ண பொசிஷன்லேயே உன் பாஸ் எங்கே இருக்கிறான்? என்ன சீக்ரெட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்? சொல்லுங்கிற மாதிரி எப்படி நம்ம ஜங்குக் அந்த பசன்ஸ்கிட்ட ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தான். பொறுமையாக ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி கரெக்டாக இந்த சவுண்டு எங்கே கேட்கிடும் அந்த ரூம் கிட்ட கரெக்டாக வராரு. ரூம் டோரை அப்படி லைட்டாக ரொம்பலாம் ஓப்பன் பண்ணல, லைட்டாக ஓப்பன் பண்ணி அப்படி நோட் பண்ணா டோருக்கு பக்கத்தில் இருக்கிற சோஃபாவில் தான் நம்ம சுகா உட்காந்துருக்காரு. டோரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருந்தா சுகாவை பாட்டுருக்கலாம். ஆனால் லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்த மூமெண்ட்டுக்கும் சேரில் ஒரு பர்சண்ட்டை கொட்டி வச்சு நம்ம ஜொங்கு பயங்கரமாக இந்த பர்சண்ட்டை டார்ச்சர் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கி ப்ரீத்தே நின்று போச்சு. ஷாக்லேயே அப்படியே அந்த டோர்கிட்ட நின்னவர் இங்கே எதையுமே பார்க்காத மாதிரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் நர்வஸ்லேயே நேராக ரூமுக்கு போவாரா. இந்த மாதிரி ரூமுக்கு போனால் சுகாடாம் இது ஜங்குக்கோட ஹவுஸ். இந்த ஹவுஸ்குள்ளே தான் இப்போ நம்ம இருக்கிறோம். ஜங்குக்கு வேறு பயங்கரமாக அவங்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்கான். கண்டிப்பாக இது நமக்கு ஒரு சான்ஸ் தான். எப்போ நம்ம இந்த ரூமை விட்டு வெளியே போனோம்னா கண்டிப்பாக இங்கே ஏதாவது ஒரு ரூமில் தான் லாக் பண்ணி வச்சுருப்பான். அன்றைக்கி கூட பிக்கில் பாட்டமே அவன் பெட்டில் ஸ்லீப் பண்ண மாதிரி இங்கே ஏதாவது ஒரு ரூமில் தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே பொறுமையாக எழுந்துட்டு ஜங்குக்கு எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது, நான் வாட்டர் குடிச்சிட்டு வரேன், வணக்கம் வாட்டர் எடுத்து வரேன் கிச்சனில் போய் அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு சரி சீக்கிரம் குடிச்சிட்டு எடுத்துகிட்டு வானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து அந்த பர்சன்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுக்கிட்டு இருந்தான். சுகா இதான் கரெக்டுங்கிற மாதிரி கரெக்டாக அந்த ரூமை விட்டு வெளியே வந்து நேராக ஸ்டெப் ஏறி ரூமுக்கு தான் வராரு. மேலே இருக்கிற ரூம்ஸ் எல்லாத்தையுமே டோரை ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவாரா. என்ன மாதிரி செக் பண்ணால் ரூம் டோர் ஓப்பன் ஆகுறதும் ஒரு பர்சன்ஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிற அந்த சவுண்டு ஃபீட் சவுண்டு டேக்கி நல்லாவே கேட்கிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரூம் டோரையாக ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கிற ரூமுக்கே நம்ம சுகா வராரு. இப்படி இருக்கிற ரூமுக்கிட்ட சுகா வர அந்த பூட் சவுண்டு கேட்டு டேக்கி அள்ளு விட்டுருச்சு. இல்லை நான் இங்கே இருக்கிறது அவனுக்கு தெரியக்கூடாது, ஏன் அந்த பர்சன்ட்டை பனிஷ் பண்ணிட்டு போடலன்ட்டு என்ன இதை விட்டு பண்ண வரானா அப்படிங்கிற மாதிரி பயத்திலேயே பெட்டுக்கு மேலே உட்காந்துருந்தவர் செம்ம நர்வஸில் நேராக பெட்டுக்கு அடியிலே வந்து பட்டுக்கிட்டாரு. பெட்டுக்கு அடியில் வந்து பட்டுட்டு சத்தம் போட்டுறாட அப்படிங்கிற மாதிரி ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ண பொசிஷன்லேயே சத்தம் போட்டுறாடுங்கிற மாதிரி இந்த மாதிரி அவருக்குள்ளே அவர் சொல்லிக்கிட்டு இருந்தான். இருக்க ரூம் டோரை சுகா ஓப்பன் பண்ணுறாரு. கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அப்படியே லைட்டாக பெட்டுக்கு அடியில் இருந்த பொசிஷன்லேயே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா பெட் பக்கத்தில் தான் இப்போ சுகா நிற்கிறாரு. இந்த மாதிரி பெட் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இதான் லாஸ்ட் ரூம், இந்த ரூமில் இங்கே இருந்த மாதிரி தெரியலையே, எங்கே இந்த டேயை வச்சுருப்பான்னு ஒன்றும் புரியவே மாட்டாங்குது. எல்லா ரூமையும் பார்த்துட்டு வந்துட்டேன், இந்த ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு, இங்கே யாரும் இருந்த மாதிரி தெரியலையே, ஒருவேளை ரெஸ்ட் ரூம்குள்ளே இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி பெட்டுக்கிட்ட நின்று நம்ம சுகா அப்படியே ரெஸ்ட் ரூம் டோரையும் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே யாரும் இல்லைங்கிறத நோட் பண்ணிவிட்டு நேராக பெட்டுக்கிட்டே வந்து நிற்கிறாரு. டென்ஷனில் இந்த மாதிரி பெட்டுக்கிட்ட வந்து நின்னா சுகாவை பாட்டு ஜங்குக்குன்னு நினச்சிட்டு பயத்துலேயே நம்மகிட்டே மவுட்டெல்லாம் கிரிப்பாக க்ளோஸ் பண்ணப்படி வயிற்றில் க்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணால் எல்லா பிளேஸையும் தேடி பார்த்துட்டோம், இங்கிட்டே இல்லையே, இவன் எங்கே மறைச்சி வச்சுருப்பான்னு தெரிய மாட்டேங்குதே, நான் கண்டுபிடிச்சிடலாம் நினச்சேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு சேடான மூமெண்ட்லேயே அப்படியே நேராக நம்ம சுகா அந்த ரூமை விட்டு வெளியே போனோம். சுகா வெளியே போனதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸே ஆகுறாரு. இங்கே பண்ணுறது சுகாவாக அவருக்கு தெரியவே இல்லை, ஜங்குக்கா மட்டும்தான் அவர் திங்க் பண்ணியிருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக் போயிட்டானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி பொறுமையாக இல்லைண்டு அப்படியே பெட்டில் உட்காருவார். அந்த மாதிரி உட்காண்டாம் சுகா நேராக வாட்டர் பாட்டில் ஆன்சர் எடுத்தபடியே ஜங்குக் இருக்கிற அந்த ரூம்குள்ளே என்ட்ரானா
நம்ம ஜங்குக் படுத்தின டார்ச்சரை தாங்கிக்க முடியாமல் அவன் இந்த மாதிரி ஒரு பிளான் தான் போட்டுட்ருக்கான். அவன் நெக்ஸ்ட்டு ஒர்க் இதுதான். இத்தனை மாஃபியாஸ் கூட அவன் ஏதோ டீல் போட்டிருக்கான். நெக்ஸ்ட்டு அவனோட ஒர்க் மட்டுமும் இந்த மாதிரி பிளேஸில் தான் நடக்க போகுது. இந்த பிளேஸில் ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு கண்டிப்பாக அவன் வருவானுங்கிற மாதிரி இந்த பாடி கார்டு சொன்ன பொசிஷன்லேயே டெட் ஆகுவாரா அந்த மாதிரி டெட்டான மொமெண்ட்டை பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த பர்சன்ட்டை நான் குயிக்காக பிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்பி நம்ம சுகாவை நோட் பண்ணால் என்னடா கில் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் லாஸ்ட்டு மினிட்ஸில் தான்டா சாக போகிற கடைசி செகண்டில் தான் அவள்கிட்டையும் சொன்னான். அதுவும் எனக்கு கிளியராகவே கிடைக்கல. 3 பிளேஸஸ் சொல்லியிருக்கான். ஏதோ மாஃபியா மீட்டிங்கிறான். ஏதோ ஒரு மீட்டிங்கில் தான் மாஃபியாஸ்குள்ளே ஏதோ டீல் போட போகிறாங்களாம்.